side is Bangladesh. This side is India. This side. Jump! Jump! Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது பொங்கல். ஸோ எல்லோரும் பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இனிமேல் தான் கொண்டாட போகிறோம். இப்போ வந்து நம்ம டாக்கி ரிவரோட பேங்க்கில் இருக்கோம். ஷ்னோங்படேங் அப்படின்னு ஒரு வில்லேஜ். இங்கே வந்து நாங்கள் கேம்ப் ஸ்டே பண்ணியிருக்கோம். டென்ட்டுக்கு வெளியே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் எவ்ரி வீக் நம்ம சேனலில் வருது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வியூ. ஆக்சுவலாக ரிவர் இங்கே தான் ஓடிட்டுருக்கு. ஃபியூ மீட்டர்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 மீட்டர்ஸில் ரிவர் இருக்குது. மேபி இதில் தெரியல, பட் நான் உங்களுக்கு அழகான ஷார்ட்ஸ் காமிக்கிறேன். சன்ரைஸ் ஆகிருக்கு இப்போ தான். ஸோ இங்கே தான் கேம்ப்ஸ் எங்களோடது. இந்த மாதிரி நிறைய கேம்ப்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்ப் வந்து தனித்தனியாக ஐசோலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ஒரு கேம்ப் ஜோனில் வந்து ஒரு பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்மளோட பவர் எக்ஸ்டென்ஷன் கார்டு ஒர்க் ஆகுது, தேவைப்படுதுங்க. இதுலேருந்து தான் எல்லாமே போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம கொஞ்சம் அழகான ஷார்ட்ஸ் பார்க்கலாம். பொங்கல் கொண்டாடலாம். ஹாப்பி பொங்கல். வெல் பிலேட்டட் ஹாப்பி பொங்கல். இந்த மாதிரி ட்ரிப்ஸில் சில நாள் நம்ம குளிக்காமல் கூட இருப்போம். ஆனால் பொங்கல்ன்றதுனால கண்டிப்பாக குளிச்சே ஆகணும். அதனால டாக்கி ரிவரில் இறங்க போகிறோம். கேம் என்னன்னா, யார் தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கிறான்னு பார்க்குறோம். 8 டிகிரிஸா எவ்வளோ செம்ம சில்லுன்னு இருக்குது தண்ணி இப்போ. அதனால் எல்லாருமே உள்ளே மூழ்கி யார் ரொம்ப நேரம் முச்சு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்து கெவின் ப்ரோ, கிங் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், கௌஷிக், ஜாவேத், விக்னேஷ், அவர் இந்த ஊர் லோக்கல், ஊர்காவலன் ரகு. போனால் ஏமாற்ற முடியாதுங்க. ரெடியா? ரெடி? 1 2 2 3 go! Winner Vignesh! செம்ம போட்டாங்க. அதான் ஆளோ. ஸோ கைஸ், நம்ம போட்ட குளியலில் வந்து கோப்ரோ லிட்டை மூட மறந்துட்டேன். ஸோ அப்படியே போய் குளிச்சதுனால கோப்ரோ காலி ஆயிடுச்சு. இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா காலி தான், சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். பொங்கல் வைக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே வந்து பொங்கல் அட்டையருக்கு ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. வேஷ்டி சட்டை தான் போட்டிருக்கோம். பாருங்கள் நீங்களே, செம்ம ஜாலியாக இருக்குது. பங்களாதேஷ் பார்டரில் டாக்கி ரிவர் பேங்க்கில் ஷ்னோங்படேங் அப்படின்னு ஒரு வில்லேஜில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம பொங்கல் வைக்கிறோம். செம்ம ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாருக்கும் பிலேட்டட் பொங்கல் விஷஸ்.
இது வந்து முகேஷ், இவர் வந்து மால்டீவ்ஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜெய்ப்பூர் போகிறீங்களா? ஆமாம், ஜெய்ப்பூர். சூப்பர். எத்தனை நாள் லீவில் வந்தீங்க? 40 days லீவில் வந்தேன். 40 days லீவில் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வந்து இவர் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. 10 days ஒரு பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணலான்ட்டு. வீட்டில் பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்கட்டும், அதனால என்ன. சரி சரி. இல்லை நாங்களும் அப்படி தான் வந்துருக்கோம். ஓகே ஓகே சூப்பர். ஜெய்ப்பூரில் எங்கே போகிறீங்க? ஜெய்ப்பூர்லேருந்து ராத்தம்போ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிறேன். அங்கே ஒரு 2 days சஃபாரி கம்ப்ளீட் பண்ணிட்டு பேக் டு சென்னை. இல்லை கெவின் இதில் மூணார் ட்ரிப்பில் நான் உங்களை பார்த்தேன். நம்ம மூணாரில் ஸ்டே பண்ணியிருந்த கேம்பில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இவரோட தான், கொழுக்குமலையில். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கொழுக்குமலைக்கு எப்படி போகிறது, பெர்மிட் எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ கெவினை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இவரோட காண்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் சிலாலோ கெட்டவேஸ் அதுவும் நான் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு. இந்த அரிசி ரெடி ஆகல. இதில் சக்கரை பொங்கல், இதில் வெண்பொங்கல். சரி வாங்க. என்னப்பா வரவே இல்லை, அவ்வளோதான் பொங்கிருச்சா ப்ரோ? இதை வந்து நல்லா இருக்கு ப்ரோ. இங்கே இருக்கேன். சாதம் வெந்திருக்கா? வெந்திருச்சு இருக்கு. இந்த இது வந்து குட் லைக் சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கு. இது அஸ்ஸாம் ரைஸா? அது நார்மல் ரைஸா? அஸ்ஸாம் ரைஸ்ல பொங்கல் பிரியாணி அது ஸ்டார்டர் ஒரு மிக்சர் தான் ஆகுல. இந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருந்தா செலிப்ரேட் லைஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடி ஒரு பண்டிகை கொண்டாடுறது எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது நம்ம உணர்வோம். பொங்கல். கௌதம் அவர் known for his hair and his specs. இப்போதான் வெயிட்டி கட்ட முடியாமல் கட்டிட்டு கம்பைலேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துலையும் அவரோட முடியை வந்து அவுத்து விட்டு ஆட விட்டு திருப்பி ஆக்சுவலாக அது காயம் பிரச்சனை. இதுதான் சமாளிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த கண்ணாடிக்கும் முடிக்கும் பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. கண்ணாடி சீக்ரெட் நம்ம பார்த்துட்டோம். அது அப்புறமா பார்த்துக்கலாம். முடி பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு? இல்லை ஆக்சுவலாக முடி வந்து எனக்கு உங்களை மாதிரி தான் இருந்தது. நின்றுச்சு, ஸ்டிஃபாக நின்றுச்சு. ஹெல்மெட் போட 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 ரொம்ப தின்னாயிடுச்சு. ஸோ அதனால் ஹேர் ஸ்டைல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. முன்னாடி ஸ்பைக்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு முடி லாங்காக ஃபுல்லாக விட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் விட இதான் வந்து ரொம்ப ஈஸி. அப்படியா? ஆமாம், அந்த டைல் போட்டேன்னா இதுக்கப்புறம் ஒன்று. ஆனால் இது ஹெல்மெட்டுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும்ல? அது எனக்கு தெரில, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனதில்லை. பட் இனிஷியலாக நீங்கள் ஒரு 6 days 6-7 months வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேர் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்கும்.
ஆமாம் நீங்களே வளர்த்துருக்கீங்க அந்த 6-7 months நீங்கள் வெட்டவே கூடாது மேலே இந்த பார்த்து தான் ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே இருக்கும் லைட்டாக இங்கெல்லாம் கேவலமாக இருக்கும்ல கரெக்டு ஸோ மேலே வண்டி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ கேப் ஏதாவது போட்டு மேட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ கேப்பும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரீசன் வந்து அதுதான் எல்லாம் மேட்ச் பண்ணுறது தான் பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெயில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் டச் பண்ண தேவையில்ல ஹேரை ஆனால் குழந்தைங்கிட்டேன்னு பார்த்துருக்கணும் ப்ரோ ஜடை ஹேர் பேண்ட்லாம் வச்சு எடுத்துருவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா அட்ராக்ஷன் வரும் கண்டிப்பாக எங்கே போனாலும் வந்து பார்ப்பாங்க அந்த குடுமையை ஆமாம் போகிற வழியில் கூட 2 பொண்ணுங்க அந்த பையன் முட்டைக்கண்ணு நல்லா இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க முட்டைக்கண்ணா அதுக்காக தான் வச்சு அந்த கண்ணாடி இது வந்து ஸ்டீவன் ரைட் Steven, yes. இவர் தான் நம்ம வண்டி வந்து எஸ்யூவி டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நம்மளோட கைடுன்னு சொல்லலாம் யூ ஹேவ் how many grandsons 1 grandson, 3 granddaughters, 3 daughters and 1 son. ஆனால் பார்த்தா தெரியல இஸ் வெரி சில் காய் ஸோ எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு ஆல் ஓவர் மேகாலயா அசாம் அருணாச்சல் எல்லாமே ட்ராவல் பண்ணியிருக்காரு கேன் ஐ ஷேர் யுவர் கான்டாக்ட் வித் தெம் Yeah, sure, why not? ஸோ இவரோட கான்டாக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இஃப் யூ நீட் எனி திங் இஃப் யூ வாண்ட் டு பிளான் அ ட்ரிப் யூ கேன் கான்டாக்ட் ஹிம் தேங்க்யூ ஸ்டீவன் Welcome. இவங்க வந்துட்டு இதில் நார்மல் ரைஸே வைக்க மாட்டாங்க ஸ்வீட் தான் பண்ணுவாங்க புட்டிங் தான் பண்ணுவாங்க பாயக்குன்னு சொல்லுவாங்க பாயசம் பண்ணுவாங்க இந்த ரைஸ் வச்சு வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த பனானா லீஃப்ல சுற்றி ஒரு ரைஸில் ஒரு அது சபரிமலை இல்லை நீங்கள் பஞ்சாப் அந்த இது ரைஸில் செய்வாங்க அது சொல்கிறீங்க நீ போட்டுற சட்டை என்ன மாப்பிள்ளை விட சட்டை என்ன இதை விட யூடியூப்ல போடு இதுதான் அந்த சட்டு இப்போ வந்து கேம் ஆட போகிறோம் 8 பேர் 4 டீம் ரூல் இருக்கா ரூலு யாரையும் இடிச்சு தள்ளி விடக்கூடாது ஆமாம் ஸோ காயாக் போக போகிறோம் ஆக்சுவலாக காயாக் ரேஸ் பண்ணுறோம் முடிஞ்சா பார்க்கலாம் ஹே டீம் மண்டபத்திரம் நீங்கள் இந்த ட்ரிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க சரி இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க மண்டபத்திரம்னா அதுக்காக தான் மண்டபத்திரமா இருக்கணுன்றதுக்காக தான் டீம் நேம் மண்டபத்திரம் ஓகே I hope this is recording audio because இது என்னோட GoPro இல்லை ஜாவேதோட GoPro என்னோடதுல காலையில் பண்ண அட்வென்ச்சரில் தண்ணி உள்ளே போயிடுச்சு மை மிஸ்டேக் டோர் ஓப்பனாக இருந்தது 2-3 டேஸ் கழித்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு அது வரைக்கும் இந்த GoPro தான் யூஸ் பண்ணணும் வேறு வழி இல்லை வாட்டர் ரொம்பவே கோல்டாக இருந்தது வாட்டர் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 3 to 4 degrees இருக்கும் அட்லீஸ்ட் 5 இருக்கும் மார்னிங் பொங்கலுக்கு முன்னாடி அதில் தான் குளிச்சது செம எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் அண்ட் நவ் வி ஆர் ஹெட்டிங் டு டாக்கி டவுன் அண்ட் பங்களாதேஷ் பார்டர் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ் பைனாப்பிள் இதெல்லாம் நம்ம பார்பிக்யூக்காக வாங்கிட்டு
அண்ட் பார்டரும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர போகிறோம். ஸோ டைம் நிறைய இல்லை பிகாஸ் சன்செட் ஆக போகுது. அண்ட் அதுக்குள்ளே பார்டர் போனால் வி கேன் see and I can show you something. So let's see. ஸோ பார்டர் கிட்ட போயிட்டுருக்கோம் நம்ம இப்போது. Summer traffic jam because of all the trucks going to Bangladesh. Bharat Bangladesh மைத்ரி துவார். ஒரு கண்ட்ரி பார்டரை விசிட் பண்ணுறதுல என்ன பெருசாக ஸ்பெஷலாக இருக்க போகுது? ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே அதை பாதுகாக்கிற வீரர்கள் தான். அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிலிட்ரி செக் போஸ்ட் இருக்குது. டெஃபினெட்லி தட் இஸ் அ பார்டர். தமாபில் பிஎஸ்எஃப் செக் போஸ்ட் இது. வெல்கம் டு பங்களாதேஷ் போர்டு அங்கே போட்டிருக்கு. பக்கத்துலேயே மசூதி சத்தம் கூட கேட்குது. That side is Bangladesh. This side is India. This side. This side is India. ஃப்ரெண்ட்ஷிப் கேட் டாக்கி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து எக்ஸாக்டாக பங்களாதேஷ் இந்தியா பார்டரில் நிற்கிறோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். ஸோ இந்த பக்கம் என்னோடய சைடில் வந்து இந்தியா இருக்குது. पापा भी आर्मी में थे. अभी तमिलनाडु हमारा एक का है गेट है तमिलनाडु का. आप कब से पोस्टेड हो यहाँ पे? यहाँ मेरे को 3 साल हो गया. 3 साल रनिंग है. He's from Bangladesh. जाना चाह रहे हैं. आजो आजो. Nice meeting you. ஸோ டிராஃபிக் ஜாம், ட்ரக்குக்கு நடுவில் பூந்து போயிட்டுருக்கோம். அவர் இறங்கி, அவருக்கு என்ன வயசாகுது தெரியுமா? அவர் 7-8 பேர பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. எவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். அவர் தான் நமக்கு டிராஃபிக்கில் மனூவர் பண்ணிகிட்ருக்கார் நம்மளை. சூப்பராக பண்ணுறாரு. அண்ணா பைக்குக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்கிறீங்க? கல்லிலே ஷாப்பிங் பண்ணுவோம். What are you preparing? Fish. Naga style with bamboo shoot. Bamboo shoot. Yeah. This is bamboo shoot. Yeah, that's bamboo. This is from the bamboo itself. Yeah, it's a bamboo, yes. No, the liquid. Yeah, no, add water. என்ன வாழையில வச்சு என்ன பண்றீங்க? பனானா வச்சு தான் ப்ரோ பண்ண போறேன். அந்த பொளிச்சது, அந்த சிக்கன் பொளிச்சதா? நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இப்ப செய்றீங்க. இது எப்படி கட்டுவீங்க இது? கீழே சிட்டா உள்ள தீக்குள்ள போட்டாரு விசுக்குன்னு வந்து. என்ன ப்ரோ அது வெட்டிக்குண்டா? குட்டி பார்சல் போடுங்க. டெக்கரேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். அவைக்கு பண்ண மாதிரி டெக்கரேஷன் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.